லாஸ்ட்டாக அந்த ஒரு ஷாட் இருக்குல்ல, நீங்கள் அந்த ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து இப்படி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் அப்படி ஒரு சுற்றுவேன். அது ஆக்சுவலாக எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, காந்தாரால ஒரு சீன் இருக்கு, அவர் வந்து அடிபட்டு கிடப்பார், அப்போ அவங்களுடைய அப்பாவோட இது வந்து கத்துற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி இருந்தது. இல்லை, நான் யோசிச்சது என்னன்னா வேற மாதிரி இருந்தது. நிறைய லென்த்தாக போனதுனால நிறைய கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் வச்சிருப்போம். அவன் வந்து அந்த நைட்டில் அந்த மொட்டைப்பாறைக்கு மேலே தீப்பந்தத்தோடு நின்றுருப்பான் அந்த அர்ஜுனன் டான்ஸுக்கு முன்னாடி. அது வந்து ஒரு சீக்வன்ஸாகவே இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா, இவர் சேத்தன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஜமாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், எல்லாருக்கிட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாந்தான். அம்மா அதுக்கப்புறம் தான் இறந்து போனாங்க. இப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அம்மா இறந்தது செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா முறையா எனக்கு அர்ஜுன வேஷம் போட்டு காட்டுறியான்னு இவன் அர்ஜுன வேஷம் போடுவான். அர்ஜுன வேஷம் போட்ட உடனே எப்படி யோசிச்சனா, வந்து உனக்கு தொடர்ந்து உன்னோட வேஷங்கள் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே. இப்போ பெண் வேஷமே போட்டுன்னு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி தயக்கமா இருந்தான். அர்ஜுனன் போட்டோடனே அவனுக்குள்ள ஒரு பவர் வருது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவன் அப்பா வந்து இறந்த இடமான அந்த மொட்டைப்பாறைக்கு வந்து போகும்போது அந்த அப்பாவோட வாய்ஸ் வந்து அவனுக்கு கேட்கும், கல்யாணம் இங்க என்னடா பண்ற நீ, போடா அங்க போய் ஆடுறா அப்படின்னு அவரு சொல்லுவாரு. அப்பாவோட துணையோட தான் வந்து இவன் அர்ஜுனனே ஆடினான். கிட்டத்தட்ட வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான். இவன் எப்படி அர்ஜுனன் ஆடுறான்னா, அப்பா அங்க ஆடுறாரு, இவன் அதை பார்த்து ஆடுறான் அப்படிங்கறதோட மிரர் ரிஃப்ளெக்ஷனோட ஒரு சின்ன பார்ட் காட்டணும்னு தான் அந்த 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டணும். ஸோ அவரோட துணையோட தான் இவன் அர்ஜுன். ஏன்னா பிளாஷ்பேக் காட்டியிருப்பான், அப்பா தான் வந்து அர்ஜுனன் தொடர்ந்து போட்டுன்னு இருப்பாரு அப்படிங்கிறது. அப்படிதான் அந்த தாட் ப்ராசஸ் தான். அது காந்தாரை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவனை வந்து அடிபட்டு கிடக்கிறவன எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்க அப்படி சுத்தி ஆடிட்டு இருக்கும்போது அது ஒரு உத்வேகமா இருக்கிற மாதிரி அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்த மாதிரி. இவனோட கலையோட ஆதியே அவங்க அப்பா தான். நான் அப்படிதான் யோசிச்சேன். இப்ப கல்யாணத்துக்கு ஏன் வந்து கலை மேல இவ்வளவு ஆர்வம் வந்தது காரணமும் அவங்க அப்பா தான். அவனுக்கு ஏன் இந்த கலை இவ்வளவு நல்லா வருதுன்னு காரணமும் அந்த அப்பா தான். சோ அந்த அப்பாவோட துணையோட தான் இவன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுதான் இது. பட் இது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ன்றதை விட அதுதான் மெயின் பேஸே இது. ஆமா, அவர் கேட்டலிஸ்ட் கிடையாது. இப்ப மோட்டிவேஷனா அது கேட்டலிஸ்ட்னு வரும் ஸ்கிரீன் பிளேல. கேட்டலிஸ்ட் கிடையாது. மெயினான ஆளே வந்து மெயின் லைனே வந்து இவங்க கிட்ட தான் எடுக்கணும்.